அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடித் தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடித் தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, புனித வாரத்தில் மீண்டுமாக ஆண்டவரின் கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். புனித வாரத்தை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் திருப்பாடுகளில் நம்மை இணைப்பதற்காக, ஆண்டவரின் திருப்பாடுகள் வழியாக நமது வாழ்வை சுத்திகரிப்பு செய்வதற்காக, ஆண்டவரின் இரத்தத்தில் நமது வாழ்வை தோய்த்து ஆண்டவர் தருகின்ற உயிர்ப்பை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோம். நன்றியோடு இந்த கல்வாரி வழியை சுற்றி நாம் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரின் அருள் வரங்கள் நம்மீதும் நமது குடும்பங்கள் மீதும் நிறைவாக தங்கும்படியாக ஜெபிப்போம். இந்த வழிபாட்டிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறாமல் போகிற போது நமது மனம் எப்படி அலைவாய்கிறது, எப்படி நமது மனம் ஆண்டவரை விட்டு விலகி போகிறது என்ற சிந்தனையை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே நமது எதிர்பார்ப்புகளை ஆண்டவரின் பதம் சேர்ப்போம். எதிர்பார்ப்புகள் பொய்க்கிற போது நமது மனநிலை என்னவாக இருக்கிறது என்று தியானித்தவர்களாக, ஆண்டவரை பற்றிய எண்ணமே நமது எண்ணங்களை ஆக்கிரமித்து கொள்ள இத்திருப்பலியில் வர வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காக திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 49, உயிருள்ள வார்த்தை 1-6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கர்ப்பப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கர்ப்பப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய்? என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய்? ஏன் என்னை நீ தெரிந்தாய்? என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய்? உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டே, தாய் உற ஒன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீர் தேடும் மான் போல தேடி வந்தே, நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீர் தேடும் மான் போல தேடி வந்தே, நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ளம் நின்றாய். நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாகவா இறைவா. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் அரசரே போற்ற பெருக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 26 இறைவாக்குகள் 14 தொடங்கி 25 வரை. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர்
பாஸ்கா விருந்து உண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்த முற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் எனக்கு பிரியமான இறைமக்களே, புனித வாரத்தினுடைய 4ஆம் நாளில் நம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் இறுதி இராவுணவை நாளைய தினத்திலே கொண்டாட இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் எப்படி தலைமை குருக்களிடம் கையளிக்கப்பட போகிறார், மூப்பர்கள் கையில் எப்படி ஒப்புவிக்கப்பட போகிறார், அவர் படவிருக்கிற அந்த பாடுகள் எப்படிப்பட்டது, அவர் இந்த பாடுகள் வழியாக, அவர் தனது வேதனையின் வழியாக, அவர் தனது இரத்தத்தை சிந்துவதன் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த வாரங்களிலே இன்னும் உணர்வு பூர்வமாக தியானிக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் பாடுகளோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்துவதற்கு இந்த நாளில் நாம் இந்த வாரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். இத்தோடு இது நிறைவு பெற்று விடுவது அல்ல, மாறாக அது உயிர்ப்பில் தனது முத்திரையை பதிக்க வேண்டும். புனித வெள்ளியோடு நமது மறைபொருட்கள் நிறைவு பெறவில்லை, மாறாக அது பாஸ்காவிற்கு நம்மை கடத்துகிறது, உயிர்ப்பு நிகழ்வுக்கு நம்மை கடத்துகிறது, உயிர்ப்பின் மாட்சிக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது, உயிர்ப்பின் அனுபவத்தை நமக்கு தருகிறது. எனவே ஒரு உயிர்ப்பு அனுபவத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு மனிதனின் வாழ்வில் ஏற்படுகிற இந்த எதிர்பார்ப்புகள், ஒரு மனிதனின் எண்ணத்தில் தோன்றுகிற எதிர்பார்ப்புகள் பலவிதமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் மனிதனுக்கு நேருவது உண்டு. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகிறதா? அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நியாயமானதா? அந்த எதிர்பார்ப்புகளை அவன் நிறைவேற்ற துடிக்கிற போது ஒருவேளை அது பொய்த்து போகிறது, அந்த எண்ணங்கள் எல்லாம் தவிடுபொடியாகிறது, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலை என்றால் அவன் எப்படிப்பட்ட நிலையை மேற்கொள்ளுகிறான், எப்படிப்பட்ட பாதையை தேர்ந்தெடுக்கிறான் என்பதற்கான பல்வேறு ஒரு அடையாளங்களை இன்றைய நற்செய்தி தாங்கி நிற்கிறது.
அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை மேற்கொள்வதற்காக, வழிநடத்துவதற்காக, தனது இயலாமையின் சூழலிலும் கூட முதுமையில் அவர் ஒரு நிறுவனத்திற்கு செக்யூரிட்டியாக பணிக்கு செல்லுகிறார். அந்த வேலை செய்து இரவு முழுவதும் அவர் கண் விழித்து அவர் இந்த மாத ஊதியத்தை அவர் ஈட்டியாக வேண்டும். இப்படி கஷ்டப்பட்டு அவர் தனது வாழ்வை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக பெரு வெள்ள மழை சேதங்களால் அவருடைய வீடு மூழ்கடிக்கப்படுகிறது. மார்பளவு தண்ணி. அந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு அவர் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், தேடுகிறார். மேட்டு பகுதியில் வீடு தேடுகிறார். ஒரு 2 மாதங்கள் கழித்து அவருடைய அந்த ஆசைக்கு ஏற்ப எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிறது. ஒரு நல்ல வீடு அமைந்த எண்ணத்தில் அந்த வீட்டில் குடிபோகிறார்கள். வீட்டு ஓனர்களும் அவர்களை நன்றாகவே கவனித்துக் கொள்ளுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த வீட்டு உரிமையாளர்கள் இவர்களை பொறுத்த மட்டிலே நிறைய எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்ததாக பின்னாளில் தெரிய வருகிறது. இந்த நபர்கள் சரியாக தங்களது வாடகையை கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஒரு 2 மாதங்கள் கழித்து இந்த மனிதரால் 1 மாத வாடகையை கொடுக்க முடியல. எனவே அந்த வீட்டு ஓனர் செய்தது என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக தரக்கூடிய தண்ணீரின் அளவை குறைக்கிறார். அதற்கு அடுத்த மாதம் மீட்டர் பெட்டியில் 1 மீட்டர் ஓடியிருந்தால் அல்லது 1 யூனிட் ஓடியிருந்தால் 5 ரூபாய் நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என்று அவர் வற்புறுத்த ஆரம்பிக்கிறார். அரசே 100 யூனிட்டுக்கு இலவசம் என்று சொன்னாலும் இவர்கள் அதை காது கொடுத்து கேட்பதாக இல்லை. எவ்வளவு யூனிட் ஓடி இருக்கிறதோ அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்கிறார்கள். என்ன நடந்ததோ தெரியவில்லை. இவர்களை அங்கிருந்து காலி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்களோ என்னவோ தெரியல. இந்த வீட்டு உரிமையாளர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்பதுதான் அதனுடைய அடிப்படையான காரணம். இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத காரணத்தினாலே பல்வேறு உபத்திரவங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். எந்த எல்லைக்கும் செல்லுகிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்தது போல இந்த வீடு இல்லை, நாங்கள் எதிர்பார்த்தது போல சரியாக வாடகையை கொடுக்கல, நாங்கள் எதிர்பார்த்தது போல இவர்கள் இருக்கவில்லை, எனவே நாங்கள் அவர்களை துரத்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்லுவோம் என்று மனித தன்மையை ஓரம் கட்டிவிட்டு, மனித அந்த உணர்வுகளை ஓரம் கட்டிவிட்டு இவர்கள் செய்த காரியம் உண்மையிலேயே அடுக்குமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் இன்றைய வழிபாடும் நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவின் சீடர்களில் ஒருவன் யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுப்பதற்கு துணிந்த இந்த மகனை பார்க்கிறோம். 12 பேருக்கும் அவர் ஒரே மாதிரியாகத்தான் தனது போதனையை கொடுத்தார். 12 பேரையும் ஒரே தளத்தில்தான் இயேசு நேசித்தார். ஏன் இந்த சீடனுக்கு மட்டும் இப்படி ஒரு எண்ணம்? ஏன் இந்த சீடனுக்கு மட்டும் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது? அதற்காக அவன் வாய்ப்பு தேடி கொண்டிருந்தான் என்று நற்செய்தி சொல்லுகிறதே. ஏன்? என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, இந்த விவிலியத்தினுடைய தொடக்க பகுதிகளில், நற்செய்தியினுடைய தொடக்க பகுதிகளில் நாம் பார்த்தால் மக்கள் இயேசுவை ஒரு அரசராக, அரசியல் விடுதலை தரக்கூடிய அரசராக அவர்கள் பார்த்தார்கள். இப்படிப்பட்ட அரசியல் விடுதலை அவர்கள் ஏங்கி காத்து கிடந்த ஒரு தவம். உரோமையர்களின் ஆட்சியில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். சீசர், அதற்கு பிறகு பிலாத்து, ஏரோது என்ற குறுநில அரசர்களுடைய கைகளிலே சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருந்த இந்த யூத சமூகம் எதிர்பார்த்தது அரசியல் விடுதலை. அதற்காகத்தான் ஒரு சீடர்களில் ஒரு சிலர், தீவிரவாதியாக இருந்தவர்கள் கூட இயேசுவோடு சேருகிறார்கள்.
இயேசு பல்வேறு புதுமைகளை செய்கிறார். பல்வேறு மக்களோடு அவர் ஒன்றர நடந்து செல்லுகிறார். மக்களின் துன்பங்களை அவர் அறிகிறார். எனவே இந்த மகான் நமக்கு அரசராக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யோவான் செய்தி 6ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். இயேசு அந்த அப்பங்களை பழுகியதற்கு பிறகு மக்கள் அவரை இழுத்து கொண்டு போய் அல்லது அவரை அழைத்து கொண்டு போய் அரசராக்க முயன்றார்கள் என்ற வேத புத்தகம் சொல்லுகிறது. எனவே மக்கள் மத்தியில் இருந்த எண்ணம் இதுதான், இயேசுவை எப்படியாவது அரசராக்க வேண்டும், அதன் வழியாக நாம் சுகபோகமாக வாழலாம். இது ஒரு வகையான எதிர்பார்ப்பு இயேசுவை பற்றி மக்கள் மத்தியில். மக்கள் மட்டும் அந்த எதிர்பார்ப்பை கொண்டிருக்கவில்லை, மாறாக சீடர்கள் மத்தியிலும் இருந்தது. செபதேயுவின் மக்கள் யாக்கோபு, யோவான் என்ன எண்ணத்தோடு வந்து கேட்கிறார்கள்? நீர் உமது அரசாட்சியில் வருகிற போது எங்கள் ஒருவன் வலப்புறம் இன்னொருவன் இடப்புறம் என்று அவர்கள் இந்த அரசியல் மையப்படுத்தப்பட்ட அரசாட்சியைத்தான் அவருடைய எண்ணத்தில் கொண்டிருந்தார்கள். எனவே இந்த எண்ணம் சரியான எண்ணமா தவறான எண்ணமா அதையெல்லாம் கடந்து இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற போது இந்த மனிதர்கள் எப்படி மாறுகிறார்கள்? இயேசு உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று அறிவுரை கொடுத்த இந்த செபதேயுவின் மக்கள் எப்படி மாறி போனார்கள் பார்க்கிறோம். யாக்கோபு முதல் வேத சாட்சியாக, இந்த 12 திருத்தூதர்களிலேயே முதல் வேத சாட்சியாக இயேசுவுக்கு தன்னை முழுமையாக கையளித்தவர். யோவான் தனது நற்செய்தியின் வழியாக 96 ஆண்டுகள் நிறைவான வாழ்வு வாழ்ந்து ஒரு சில திருச்சபைக்கு ஆயராக இருந்து அந்த திரு அவையை வழிநடத்தி, எபேசு நகர் திரு அவையை வழிநடத்தி மிகவும் பேறு பெற்ற ஒரு புனிதராக இவர்கள் மாறிப்போனார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத போது இப்படியும் மனிதர்கள் நல்வாழ்வை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத போது, பொய்க்கிற போது மனிதர்கள் தங்களுடைய இந்த உண்மையான அந்த 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 நிலையை வெளிப்படுத்துகிறார். தங்களுடைய அந்த ட்ரூ கலரை வெளிப்படுத்துவார்கள் சொல்வார்கள். இதுதான் அவருடைய தேகம். எனவே இந்த யூதாசு எதிர்பார்த்தது ஒன்று நடக்கவில்லை. இவரிடமிருந்து அரசியல் அந்த பிரவேசம் இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டவர் தான் இந்த எல்லைக்கு செல்லுகிறார், காட்டி கொடுக்கக்கூடிய எல்லைக்கும் செல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு பல்வேறு முன் உதாரணங்கள் இருக்கிறது. நமது வாழ்விலும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். கடவுள் எனக்கு இது கொடுக்கணும், கடவுள் எனக்கு இதை செய்தால் நலமாக இருக்கும், என்னுடைய படிப்பை பொறுத்தளவு கடவுள் இப்படிப்பட்ட புதுமைகளை செய்தால் நலமாக இருக்கும், என்னுடைய வாழ்வு உயர்வதற்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இன்றைய இளம் தலைமுறையினர் நிறைய எதிர்பார்ப்பு கொண்டிருக்கலாம். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிறதா ஆகலையா என்பது நாம் தனிப்பட்ட நபர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒன்று. அவ்வாறு நாம் அந்த எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகிற போது எப்படி மாறி போகிறோம் என்பதைத்தான் நாம் யூதாசு கண் கொண்டு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். செபதேயுவின் மக்கள் கண் கொண்டு அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரிய இறை மக்களே, நாம் பொய்த்து போகிற இந்த எதிர்பார்ப்புகளை கொண்டிராமல் இயேசுவினுடைய இந்த இறையாட்சி கனவை சுமக்கக்கூடிய அத்தகைய எதிர்பார்ப்புகள் நமது உள்ளத்தில் இருக்கிற போது நிச்சயமாக எந்த எதிர்பார்ப்பும் பொய்க்காது. இயேசுவின் மனநிலையை நாமும் நம்முடைய மனநிலையாக மாற்றிக்கொண்டு அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்க முயல்கிற போது உண்மையாகவே இத்தகு மேன்மையான காரியங்களை நம்மால் செய்ய முடியும். யாக்கோபும் யோவானும் செய்த அதே மேன்மையான காரியங்கள் நமக்கும் வாய்க்கும், நம்மாலும் செய்ய முடியும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு உணர்த்துகிறது. எனவே யூதாஸ் இஸ்காரியத்து கொண்டிருந்த மனநிலையை தவிர்ப்போம். பொய்த்து போகிற போது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாக போது நாம் கடவுளை தூசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில மக்கள் செல்லுகிறார்கள். இனிமேல் நான் ஆலயத்திற்கே வரமாட்டேன், இனிமேல் வழிபாடுகளில் பங்கெடுக்க மாட்டேன். அது யூதாஸின் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய மக்கள். மாறாக அப்படிப்பட்ட மக்கள் இயேசுவினுடைய பாடுகளில் பங்கேற்கப் போவதில்லை. இயேசுவின் உயிர்ப்பு அனுபவத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. யூதாஸின் மனநிலையிலிருந்து வெளிவருவோம். யூதாசு கொண்டிருந்த இந்த மனநிலை நமக்கு தேவையற்ற உதவக்கூடிய மனநிலை அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக எதிர்பார்ப்புகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர், நமக்காக இரத்தத்தை சிந்திய ஆண்டவர்,
எந்த நேரத்தில் எதை நமக்கு தர வேண்டும் என்று அவர் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். எனவே அவருடைய கரங்களில் விட்டு விடுவோம். எதையும் நாம் வழிந்தவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் கருதக்கூடாது. அத்தகு மனம் படைத்த மக்களாக வாழ இந்த திருப்பலியில் ஆவியானவரின் வரங்களை, அபிஷேகத்தை வேண்டுவோம். இறையருள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. அன்புக்குரிய இறை மக்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை எந்நாளும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை ஒழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை விரித்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக
எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். எங்களை பாதுகாப்பவரே, எங்களை படைத்து பராமரிக்கிற அன்பின் விண்ணக தந்தையே, தாயே, உமது நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காக நாங்கள் ஏங்குகிறோம் ஆண்டவரே. அன்பினுடைய முழு உருவமாகிய இயேசு ஆண்டவரை இந்த உலகத்திலே அவதரிக்கச் செய்து அவர் மனிதர்களோடு மனிதராக 33 ஆண்டுகள் ஒரு மனிதனாக வாழ்ந்து மனிதனின் இன்ப துன்பங்களிலே பங்கெடுத்து வாழ்வின் ஏற்ற இரக்கங்களிலே பங்கெடுத்து சுக துக்கங்களிலே பங்கெடுத்து வேதனைகளிலே பங்கெடுத்து மனிதர்களின் வாழ்வியலோடு தன்னை இரண்டர கலந்து இதோ தனது இன்னுயிரின் வழியாக செந்நீரை சிந்தியதன் வழியாக இந்த மானுடத்தை, இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை மீட்டதற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீர் தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவார், வாருங்களே. நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீர் தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவார், வாருங்களே. ஓடும் நதியினில் காடு மலைகளில் தெய்வத்தை தேடி செல்கின்றாயோ, பாவ உலகினில் சாவ வழிகளில் இன்பத்தை தேடி செல்கின்றாயோ. ஓடும் நதியினில் காடு மலைகளில் தெய்வத்தை தேடி செல்கின்றாயோ, பாவ உலகினில் சாப வழிகளில் இன்பத்தை தேடி செல்கின்றாயோ. வந்திடு இயேசுவிடம், தந்திடு உள்ளமதை, பொங்கிடும் சந்தோஷமே. நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீ தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவார், வாருங்களே. தேவ பயமின்றி தீய வழிகளில் அவளாய் நீயும் செல்கின்றாயோ, தேடி
தேடியே வந்திடும் தூயவர் இயேசுவின் அன்பினை நீயும் அறிந்திடாயோ. தேவ பயமின்றி தீய வழிகளில் ஆவலாய் நீயும் செல்கின்றாயோ. தேடியே வந்திடும் தூயவர் இயேசுவின் அன்பினை நீயும் அறிந்திடாயோ. வந்திடு இயேசுவிடம், சொல்லிடு பாவங்களை, பொங்கிடும் சந்தோஷமே. நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீ தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவார் வாருங்களே. நிம்மதி தேடி தெய்வத்தை நாடி ஓடிடும் நெஞ்சங்களே, நீ தேடிடும் நிம்மதி இயேசு உனக்கு தருவார் வாருங்களே. தூய ஆவியானவரை எம்மீது பொழிந்து தூய ஆவியின் செயல்பாடுகளால் எமது வாழ்வை நிறைத்து எமது உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை எம்மை பலப்படுத்தி எம்மை ஆவியானவரால் நிறைக்கச் செய்து தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கையினுடைய பாதையிலே உறுதியாய் நடைபோட உறுதியாய் நிலை பெற்றிட எமக்கு வழிகாட்டுகிற ஆவியானவரை எமக்கு துணையாக தந்ததற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. புனித வாரத்தினுடைய மத்தியிலே நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கடத்தல் திருவிழாவாகிய பெருவிழாவாகிய பாஸ்கா பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடுவதற்காக இதோ கடந்த 40 நாட்களுக்கு மேலாக ஜெப தப உணர்வுகளோடு தான தர்ம காரியங்களோடு உம்மிடத்திலே ஐக்கியமாக வேண்டும் என்று உருக்கத்தோடு தங்களுடைய வாழ்வை இழந்து தங்களுடைய வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாது, இவ்வுலக வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாது பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிற உம் மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு இந்த வாழ்வின் பொருளை தருகின்ற இயேசுவினுடைய மறைபொருட்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தங்களுடைய வாழ்விலை ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அருமையான மக்களுக்காக, அருமையான உமது பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இத்தகு மிகப்பெரிய காரியங்களோடு நாங்கள் இந்த புனித வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் இந்த திருப்பாடுகளோடு எங்களுடைய வாழ்வை இணைத்திருக்கிறோம். இயேசுனுடைய அருமையான இந்த செய்திகளோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் உரசி பார்த்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம். நீர் உம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மாந்தர் வாயிலாகவும் ஒவ்வொரு நிகழ்வுகள் வாயிலாகவும் ஒவ்வொரு ஜீவராசிகள் வழியாக உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆசீர்வதியும், எம்மை பலப்படுத்தும் ஆண்டவரே. இதோ உமது பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகிற போது ஆண்டவரே உம்மை விட்டு வெகு தொலைவிலே சென்று விடுகிறார்கள். எனக்கு ஆண்டவரே வேண்டாம், எனக்கு கடவுளே வேண்டாம், எனக்கு கோவிலே வேண்டாம், எனக்கு அன்னையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று விலகி சென்று விடுகிறார்கள் ஆண்டவரே. யூதாஸின் மனநிலையை கொண்டிருக்கிற பிள்ளைகள் மாற்றம் காண்பார்களாக. ஆண்டவரே நீர் கட்டளையிடும், நீர் கட்டளையிடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எமக்குள்ளே இறங்கும் ஆண்டவரே. நம்புகிறோம், நம்பி நாங்கள் நடைபோடுகிறோம் ஆண்டவரே. நீர் எம்மை பலப்படுத்தும். எமது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத போது இருப்பினும் இது ஆண்டவரின் சித்தம், இது ஆண்டவரின் திருவுளம். ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார், ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிறார், ஆண்டவர் என்னை பொறுப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் எனது வழியை செம்மையாக்குவார் என்று திருப்பாடல் ஆசிரியரின் அந்த மனநிலையை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள எமக்கு எம்மோடு இருந்து உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை உம்முடைய பாதத்திலே இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா.
இதோ எமது பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எமது பிள்ளைகளின் மனதிலே தேங்கி இருக்கிற அத்துணை எதிர்பார்ப்புகளையும் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு ஏக்கங்களோடு இதோ இந்த திரு நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டு இருக்க உன் பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம் இறங்குவதாக, ஆசீர்வாதம் இறங்குவதாக, ஆவியினுடைய அபிஷேகம் இறங்குவதாக, குடும்பத்தின் மீது அபிஷேகம் இறங்குவதாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தியருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மைச்சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலை வணங்குவோம். ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளங்களை இடைவிடாது பெற்றுக்கொள்ளவும், வரவிருக்கும் கொடைகளை விரும்பி எதிர்நோக்கவும் உம் நம்பிக்கையாளருக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தங்களுக்கு புது பிறப்பு அளித்த மறை நிகழ்வுகளில் அவர்கள் நிலைத்திருந்து இச்செயல்களால் புது வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். மகிழ்ச்சியாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.